வந்து அவங்க எப்படி இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து சொல்லுங்க. அவங்க வந்து எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு சொல்லுங்க. அதையா சின்ன வயசுலயே சம்சாரத்தை நான் பறி கொடுத்து தவறி போனாங்க. அதுக்கப்புறம் எதிராளிங்க வந்து எனக்கு ரொம்ப ஆகாத காரியங்கள்லாம் செஞ்சு என்னையும் என் பிள்ளைகளையும் ஒன்னா சேர விடாம பண்ணி இது பண்ணாங்க. அப்போ நான் கேரளாவுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்து எவ்வளோ மந்திரவாதிகிட்டலாம் போய் பார்த்து குணமாகணும்னு பார்த்தேன், புரியல. அப்போ பழையபடியும் திரும்பி நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே தான் பிரதர் ஜான் ஜோசப் கிட்ட போய் ஐயாவை பார்த்தேன். அவர்கிட்ட விஷயத்த சொன்னோடனே அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய இது கொஞ்சம் அடங்கிச்சு. அந்த இதெல்லாம் அடங்கணும். அப்புறம் என்ன ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த மாயம் மந்திர மருந்து எல்லாம் வெளியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து ஆண்டவர் வெளியில் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கும்போது அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து இந்த இடது கை வந்து தூக்குன்னா அந்த மொழி கீழே இறங்கிடும், அந்த மாதிரி ஒரு வியாதி அது வேற இருந்தது. தொடுறாரு அப்படின்னு ஒன்று நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கை மட்டும்தான் என் தோளில் விழுந்தது, பாதம் தான் தெரிஞ்சுது. கண்ணை மூடிட்டு அப்படியே பாக்குற மேல உருவம் தெரியல, அது வாடல ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா கையை ரெண்டு கை மேல தூக்கிட்டு அலையில நானும் சொல்லி இருக்கிறேன். அப்புறம் கையை இப்படி மேல இங்கேயும் இறக்கி பாக்குறேன், கை நல்லா இருக்கு. அண்ணில இருந்து ஆண்டவருடைய வழியிலேயே பிடிச்சிக்கிட்டே எங்கேயும் போதில்லை. இது வரைக்கும் ஆண்டவர் நல்லபடியாகவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இப்போ பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ நல்ல வலது கை வந்து அடிப்பட்டுச்சு. அதுல கூட கோர்ட்ல கூட வந்து நின்று நான் பேசல, அவர் தான் பேசி ஜெயிச்சு நல்லபடியா எனக்கு ஒரு வழிகாட்டி விட்டார். உன்னை நான் தாண்டா ஆஸ்பத்திரி படுக்கையில் கிடக்கும்போது அழுதேன். நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமையை உண்டு பண்ணிருக்கீங்க, நீ ஒன்றும் கலக்காத, உன்னை வந்து இங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வந்து உன்னை படுக்க வச்சிருக்கிறது நான் தான். பயப்படாத, கலங்காது, தெரியாது அப்படி அந்த இது வந்து என் கையில காட்டு. அதோட கோர்ட்லேயும் ஜெயமாச்சு. எவ்வளோ எதிர்ப்புலாம் வந்து எல்லாம் ஜெயமாச்சு. இப்போதான் அந்த பணமும் எனக்கு வந்து. உங்க பேர் என்னங்க? என் பேர் சோமசுந்தரமா இருந்தோம், ஜான் சோமசுந்தரம் ஆயிடுச்சு. ரொம்ப இதாக சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு. யார் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரிதான், அதை பத்தி நான் கவலைப்படல. அதான் அந்த வலக்கையால நீ செஞ்சதை நான் உன்னை இடக்கையால செய்ய வைப்பேன்னு சொன்னார் பாருங்க, அதுக்கு நானும் ஒரு உதாரணம். வலக்கை அடி இந்த கையை இந்த கையால் நான் வேலை செய்வேன். ஆண்டவருக்கு ரொம்ப தோத்துறேன். உங்களுக்கு நான் இவ்வளவு மாதிரி சொன்னதுக்கு எனக்கு நேரம் கிடைச்சது பாருங்க, அதுக்கு இன்னும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ரொம்ப நன்றிங்க.